அன்பானவர்களே, நம்ம கடந்த நாட்களிலே தெஸ்ஸலோனிக்கேயர் எழுதின நிருபத்தை குறித்து நாம் வேத ஆராய்ச்சி அல்லது வேத தியானம் செய்து கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே 3 வகுப்புகள் முடிவடைந்து விட்டது. த புக் ஆஃப் தெஸ்ஸலோனியன்ஸ் அண்ட் ஹேவ் ஓவர்வியூ என்கிறதை நம்ம பார்த்தோம். அதைத் தொடர்ந்து மீண்டுமாக 2வது ஒரு முன்னுரை கிளாஸை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து நம்ம தெஸ்ஸலோனிக்கேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தை குறித்து நம்ம தியானித்து வந்தோம். இன்றைய நாளிலிருந்து நாம் 2ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து இருக்கிறோம். ஆகவே கவனமாக நீங்கள் கேட்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆகவே 1 தெஸ்ஸலோனிக்கேயர் நிருபம் 1ஆம் நிருபம் அதில் 1ஆம் அதிகாரத்தை நாம் ஏற்கனவே தியானித்திருந்தோம். இன்றைய நாளிலே 2ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் தியானம் செய்ய இருக்கிறோம். ஆகவே 1ஆம் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களை சற்று ஞாபகப்படுத்திவிட்டு நாம் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே செல்வது நலமாயிருக்கும் என்கிறபடியினால நான் அதை ரீகேப்சுலேட் பண்ண விரும்புகிறேன். நாம் அறிந்த ஒன்று தான், 1 தெஸ்ஸலோனிக்கேயர் புத்தகத்தில் ஒரு கீ மெசேஜ் அல்லது மைய கருத்து என்று சொல்லி பார்த்தோம். அது என்னது மைய கருத்து? யாராச்சும் ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. மைய கருத்து 1 தெஸ்ஸலோனிக்கேயர் நிருபத்துடைய மைய கருத்து என்று சொல்லி 3 காரியங்களை பார்த்தோம். என்னது? அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை. தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளை அன்பிலே, விசுவாசத்திலே, நம்பிக்கையிலே வளரும்படியாக எழுதப்பட்ட புத்தகம் தான் இந்த தெஸ்ஸலோனிக்கே நிருபம். மட்டுமல்ல, இந்த தெஸ்ஸலோனிக்கே நிருபத்தை வாசிக்கிற பொழுது ஒரு 3 காரியங்களை மனதிலே வைத்து கொண்டு வாசிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அதை குறித்து ஒரு கிளாஸ் ஒர்க் கூட நம்ம பண்ணணும். அதை குறித்து அந்த 3 காரியங்களை யாராவது சொல்ல முடியுமா? மனமாற்றம், பாலியல் உபத்திரங்கள், எதிர்கால வருகை. ஓகே, தேங்க்யூ. கன்வர்ஷன், பர்சிக்யூஷன் அண்ட் எஸ்கட்டாலஜி என்று பார்த்தோம். சரி, அப்போ அந்த 1ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவுட்லைன் என்று சொல்கிற அந்த உருவரையின் அடிப்படையிலே நாம் தியானிப்பது நலமாயிருக்கும் என்று சொல்லி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதன் அடிப்படையில் 1ஆம் அதிகாரம் 1 வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாழ்த்துறையை நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 1ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களில் தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளின் விசுவாசம், அன்பு மற்றும் நம்பிக்கை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறதை பார்க்கிறோம். 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வசனங்களில் தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளின் உண்மையான மனமாற்றத்தை குறித்து பார்க்கிறோம். அடுத்ததாக 1ஆம் அதிகாரம் 7 முதல் 10 வசனங்களில் தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை விசுவாசிகள் நல்ல எடுத்துக்காட்டாக திகழ்ந்தார்கள் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாம் தொடர்ந்து வருகிற 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 2ஆம் அதிகாரத்தில் 20 வசனங்கள் இருக்கிறது. நாம் இந்த நாளில் 2ஆம் அதிகாரத்தை முடிக்க நம்ம ட்ரை பண்ணுவோம். முடிந்த அளவுக்கு நாம் முடித்து விடலாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அப்போ எழுதி கொள்ளுங்கள், இந்த 2ஆம் அதிகாரத்தினுடைய அவுட்லைன் அல்லது உருவரை என்று சொல்லுகிறது. ஏன்னா இந்த கருத்தை மையமாக வைத்து, இந்த ஹெட்டிங்கை நாம் மையமாக வைத்து நாம் பார்ப்போம் என்று சொன்னால் மிக எளிதாக நாம் தியானிக்கிற பகுதியை நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆகவே அதிகாரம் 2 அவுட்லைன் அல்லது உருவரை என்று எழுதி கொள்ளுங்கள். நம்பர் 1, பவுல் செய்த ஊழியத்தை திரும்பி பார்த்தல். பவுல் செய்த ஊழியத்தை திரும்பி பார்த்தல். 2ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். பிராக்கெட்ல 2:1-12. இரண்டாவது, தெஸ்ஸலோனிக்கேயருடைய பிரதி உபகாரங்களை நினைவு கூறுதல். தெஸ்ஸலோனிக்கேயருடைய பிரதி உபகாரங்களை நினைவு கூறுதல். பிராக்கெட்ல 2ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனம். க்ளோஸ் தி பிராக்கெட். மூன்றாவதாக, தெஸ்ஸலோனிக்கேயருடைய உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல். தெஸ்ஸலோனிக்கேயருடைய உற்சாகத்தை தக்க வைத்துக் கொள்ளுதல். பிராக்கெட்ல 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். 2ஆம் அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். ஆகவே 1 தெஸ்ஸலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 20 வசனங்களில் இந்த 3 காரியங்களின் அடிப்படையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெஸ்ஸலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கு இந்த மடல் அல்லது கடிதம் நிருபத்தை எழுதுகிறதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம். வேர்ஸ் பை வேர்ஸாக நம்ம முடிந்த அளவுக்கு நாம் தியானிப்போம். நானே வாசிக்கிறேன். 1 தெஸ்ஸலோனிக்கேயர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். சகோதரரே,
நாங்கள் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணாய் இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி முன்னே பிலிப்பி பட்டணத்திலே நாங்கள் பாடுபட்டு நிந்தை அடைந்திருந்தும் வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படி நம்முடைய தேவனுக்கு முன் தைரியம் கொண்டிருந்தேன். இங்க பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிற கடிதத்துல இப்படியாக இந்த 2 வசனங்களை குறித்து அவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்னா, நாங்கள் உங்களிடத்துல பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? நிச்சயமாகவே தெசலோனிக்கே பட்டணத்திலே அவர்கள் செய்த ஊழியத்தின் விளைவாக மிக அருமையாக ஒரு இல்ல திருச்சபை உருவாகி, மட்டுமல்ல அது சாட்சியுள்ள திருச்சபையாக அது வளர்ந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். மட்டுமல்ல பவுலும் அறிந்திருக்கிறார். அதனாலதான் உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வருவதற்கு முன்பதாக அவர்கள் பிலிப்பி பட்டணத்தில் அநேக பாடுகளும் நிந்தைகளையும் அடைந்தார்கள் என்று சொல்லி நம்ம முன்னுரை கிளாஸ்லேயே 2 தடவை அதை நம்ம திருப்பி பார்த்தோம். வெகு போராட்டத்தோட தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு சொல்லும்படியாக நம்முடைய தேவனுக்குள் தைரியம் கொண்டிருந்தேன். ஆகவே நிந்தைகள், அவமானங்கள், பாடுகள் இருந்தாலுமே தேவனுடைய சுவிசேஷத்தை நாங்கள் உங்களுக்குள்ளாக அறிவித்தோம் என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, பவுல் தனது ஊழியத்தை பற்றி பாதுகாப்பற்றவராக இருந்ததால் அல்ல, மாறாக தெசலோனிக்கேயில் அவருக்கு பல எதிரிகள் இருந்ததுனாலதான் இங்க எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகி சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள். அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரரையும் பட்டணத்து அதிகாரிகளிடத்தில் இழுத்து கொண்டு வந்து, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். இதைத்தான் அவர் சொல்றாரு. வெகு பாடுபட்டு போராட்டத்தோட சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்தோம் அப்படின்னா, நீங்க பாருங்க தெசலோனிக்கே பட்டணத்துல நடந்த சம்பவம் நீங்க பாருங்க. விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய சில பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு, அடுத்தது கூட்டம் கூடி பட்டணத்துல அமளி உண்டாக்கி யாசோன் வீட்டை வளைந்து கொண்டார்கள் என்று சொல்லி எழுதுகிறதை பார்ப்போம். இப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியில் தான் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவித்தோம். 1ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, ஆகவே அது வீணாய் போகவில்லை, ஒரு நல்ல திருச்சபை அங்கே உருவானது என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீங்க தொடர்ந்து பாருங்க. அங்க மட்டும் இல்ல, 17ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிங்க. பெரோயாவிலும் தேவ வசனம் பவுலினால் அறிவிக்கப்படுகிறது என்று தெசலோனிக்கேயரான யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். பாருங்க, அங்கதான் பிரச்சனை. தெசலோனிக்கே பட்டணத்துல பிரச்சனை, அமளி மட்டுமல்ல போராட்டம், வீணர்கள் சேர்ந்து கொண்டு இப்படியாக கலகத்தை உண்டாக்குனாலும் அங்கிருந்து பவுல் அப்புறப்படுத்தப்படுகிறார் சீடர்கள் மூலமாக. பெரோயா பட்டணம் வர்றாங்க. அங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா தெசலோனிக்கே யூதர்கள் அறிந்த போது அங்கேயும் வந்து ஜனங்களை கிளப்பி விட்டார்கள். ஆகவே இப்படி வெகு போராட்டத்தோடு தான், நிந்தையோடு கூட தான் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன், ஆனால் அது வீணாய் போகவில்லை என்று சொல்லி 1ஆம் வசனத்தில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். என்ன நினைச்சாங்கன்னா, அவர் இல்லாத நேரத்தில் அவரை இழிவுபடுத்துகிற மக்கள் கூட்டம் இருந்ததாக பார்க்க முடியும். ஏன் அவங்க அதை அப்படி எழுதுறாங்க அல்லது பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, தெசலோனிக்கே திருச்சபை பட்டணத்திலிருந்து அவர் வெகு சீக்கிரமாக புறப்பட்டபடியினாலே. வெகு சீக்கிரமாக ஏன் புறப்பட்டார்னா, அங்கு பிரச்சனை அதிகமாயிற்று, யாசோன் வீட்டை வளைந்து கொண்டார்கள். ஆகவே பவுலை அவர்கள் கண்டிப்பாக தாக்குவார்கள் என்று சொல்லித்தான் அவங்க என்ன செய்யறாங்க, பவுலை பெரோயா பட்டணத்துக்கு அனுப்புறாங்க. அப்ப என்ன நினைக்கிறாங்க மக்கள், இவர் அவசரமாக இரவோடு இரவாக ஓடிவிட்டார், மட்டுமல்ல எதிரிகள் சுயநலக்காரர்கள் என்பதால் இவர் விரைவாக நகரத்தை விட்டு வெளியிட்டார். அதாவது என்ன ஒரு குற்றச்சாட்டை இங்கே அவர்கள் பல மக்கள் அங்கு பேசுகிறதை பார்க்கிற பொழுது, இவர் ஒரு செல்ஃபிஷ் மேன், ஆகவே தன்னை காப்பாற்றிக் கொள்ளும்படியாக அந்த பட்டணத்தை விட்டு வெளியே போய்விட்டார் அப்படின்னு அவங்க பேசுகிறதை பவுல் உணர்ந்தபடியினாலதான்
இப்படி சில வசனங்களை எழுதுகிறதை பார்க்கிறோம். மட்டுமல்ல, தெஸ்லோனிக்கே பட்டணத்தில் மட்டும் நடக்கல, அதற்கு முன்பதாக பிலிப்பு பட்டணத்திலும் அது நடந்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க. இது பிலிப்பி பட்டணத்தில் நடைபெற்ற அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் கால்களை தொழு மரத்தில் மாட்டி வைத்தான். பாருங்க, இப்படியாக அதுக்கு முன்னால நீங்க பாருங்க, நானே வாசிக்கிறேன். 20ஆம் வசனம் முற்பகுதி, அவர்களை அதிகாரிடத்தில் ஒப்புவித்து யூதர்களாகி இந்த மனுஷர் நம்முடைய பட்டணத்திலே கலகம் பண்ணுகிறார்கள் என்று சொல்லி, அடுத்தது 22ஆம் வசனத்தின் பிற்பகுதி, அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி சிறைச்சாலையிலே வைத்து தொழுமரத்திலே கால்களை மாட்டி அவர்களை துன்பப்படுத்துகிறத அடிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆக இப்பேற்பட்ட உபத்திரவத்தின் மத்தியில் தான் நான் உங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தேன். ஆகவே 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியில் அவர் சொல்றார், உங்களிடத்தில் பிரவேசித்தது வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் என்று எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். மியூட் பண்ணிருங்க, யார்தோ அன்மியூட்ல இருக்கு. பவுலின் விரோதிகள் சிலர் அவர் பணம் பறிப்பதற்காகத்தான் பிரசங்கிப்பதற்காக பொய் சொன்னார்கள். இப்படி அநேக கள்ள போதகர்கள் அந்த நாட்களில் இருந்தார்கள். மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டு காலங்களில் பணத்தின் மீது பேராசை கொண்ட தங்கள் சுய லாபத்திற்காகவே பிரசங்கித்து வந்த போலி பிரசங்கியார்கள் அநேகர் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மத்தியிலும் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறபடியினால பவுலையும் அதை போன்ற நபரோ என்று சொல்லி அவர்கள் நினைக்க ஆரம்பித்தார்கள். ஆனா நம்மளுக்கு நல்லா தெரியும், நமக்கு மட்டுமல்ல, தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கும் நல்லா தெரியும், பவுலின் பிரசங்கம் அப்படிப்பட்டதல்ல. அவருடைய பிரசங்கம் பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு வந்தது என்று சொல்லி 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். ஆகவே பவுலின் தெசலோனிக்கேய விஜயம் ஒரு வீணானதல்ல. அங்கே ஒரு திருச்சபை நாட்டப்படுவதற்கு வழிவகுத்தது என்பதை தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளும் அறிந்தார்கள். அன்பானவர்களே, பவுல் சுவிசேஷத்திற்காக பட்ட பாடுகளின் மூலமாக அவர் தமது சொந்த ஆதாயத்திற்காக சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்பதை அவர்கள் கண்டுகொண்டார்கள். பவுல் பிலிப்பியில் மிகுந்த கொடுமைகளையும் பாடுகளையும் நிந்தைகளையும் அனுபவித்தார் என்பது அவர்களுக்கு தெரியும். இப்பதான் நம்ம வாசிச்சோம், அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 19 முதல் 24. அப்படி இருந்தும் அவர் உடனடியாக தெசலோனிக்கே நகருக்கு வெகு போராட்டத்தோட தைரியமாய் பிரசங்கிக்க ஆரம்பித்தார் என்பதையும் அவங்களுக்கு நல்லா தெரியும். ஆகவே அவர் ஒரு போலி பிரசங்கியாராக இருந்திருக்க முடியாது என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அதனாலதான் 1ஆம் வசனத்தின் பிற்பகுதியில வீணா இருக்கவில்லை என்று நீங்களே அறிந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். தெசலோனிக்கே பட்டண மக்கள் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாக மாறினதோடு மட்டுமல்லாமல் ஒரு நல்ல திருச்சபை உருவாக வழிவகுத்தனர். ஒரு விஷயம் நமக்கு நல்லா தெரியும், பவுல் அங்கே இருந்த நாட்கள் மிக மிக சொற்ப நாட்கள், 3 ஓய்வு நாட்கள். அதாவது ஏற்கனவே 21 நாட்களில நடந்த நிகழ்வின் விளைவாகத்தான் இவைகள்லாம் நடந்திருக்கிறது. ஆகவே அநேகர் அநேக விதமாக பேசலாம். ஆகவே அதை நீங்கள் பொருட்படுத்த வேண்டாம். நீங்கள் விசுவாசத்துல அன்பில நீங்கள் உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி எழுதுகிறதை, நம்பிக்கையிலே உறுதியாய் இருங்கள் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறதை தான் இங்கே பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற வசனத்தை நான் வாசிக்கிறேன். 2-3 வசனங்களை நான் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, அது கபடமுள்ளதாயும் இருக்கவில்லை. நீங்க பாருங்க, இங்கே பவுல் தாம் தன்னலமான ஒரு கேவலமான உள்நோக்கத்துடன் பிரசங்கித்ததாக கூறப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளை இங்கு மறுத்துரைக்கிறதை பார்க்க முடியும். அவருடைய சுவிசேஷம் அதாவது பிரசங்கம் வஞ்சகத்தினால் உண்டானதல்ல, துராசையினால் உண்டானதல்ல, கபடத்தினால் உண்டானதல்ல என்று சொல்லி எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு செல்ஃபிஷ் ப்ரீச்சர் கிடையாது, ஏதாவது ஒரு ஆதாயத்தை தேடும்படியாக நான் பிரசங்கி அல்ல. மட்டுமல்ல, என்னுடைய போதகத்தை நீங்கள் பார்க்கிற பொழுது அது கபடம் உள்ளதா இருக்கவில்லை, உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிற விதமாக இல்லை, உண்மையை உண்மை என்றும் பொய் என்றும் பேசுகிறதை கண்டித்துணர்த்துகிற பிரசங்கம் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும்.
தொடர்ந்து வருகிற 4ஆம் வசனத்துல, சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்றினபடியே நாங்கள் மனுஷருக்குள்ள எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆகவே தன்னை குறித்து இங்கே பேசுகிறாரு. இந்த சுவிசேஷத்தை நாங்கள் உண்மை உள்ளவர்கள் என்று, உத்தமர் என்று எண்ணி ஆண்டவர் எங்களுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே மனுஷர்களுக்காக நாங்கள் ஒருபோதும் பிரசங்கம் பண்ணுவதில்லை, எங்கள் இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்படின்னா என்னன்னா, மனுஷருக்கு பிரசங்கிக்கிறோம். எங்களுடைய பிரசங்கம் இப்படி புரிஞ்சுக்கலாமே, எங்களுடைய பிரசங்கம் துர்ராசையினால் உண்டாகவில்லை, வஞ்சகத்தினால் உண்டாகவில்லை, கபடுள்ளதா இருக்கவில்லை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆகவே அநேகர் அநேக விதமாக பேசலாம், ஆனால் நாங்கள் அப்படி எங்களுடைய ஊழியத்தை நிறைவேற்றவில்லை. ஆகவே எங்களை சோதித்தருகிற தேவனுக்கு. இது கண்பாடுகளை இந்த நாளில் ஒரு ஊழிய சம்பந்தமான காரியமாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம் இருதயங்களை சோதித்தருகிறவராக காணப்படுகிறார். ஒருவேளை மக்கள் மத்தியில நாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டாலும் ஒருவேளை நடிக்கலாம், இந்த உலகம் நம்பும். ஆனால் ஆண்டவர் நம் இருதயத்தை சோதித்தருகிற தேவனாக காணப்படுகிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் நான் பார்ப்பதில்லை என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு மிக அருமையான ஒரு பாடத்தை தேவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியால் மிக ஒரு அருமையான வார்த்தையை பவுல் இங்கே பயன்படுத்துவதை பார்க்கும்படி, உத்தமர் எல்லா விஷயத்திலும் உத்தமனாக காணப்பட்ட படியினாலே தான் இந்த ஊழியத்தை எனக்கு கொடுக்கிறார். காணப்பட்ட படியினால காணப்படுவேன் என்கிற முழு நிச்சயத்தோடு அவர் எங்களுக்கு இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே ஒருபோதும் தவறான, வஞ்சிக்கிற, சுயநலமான நோக்கத்தோடு ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றுவதே இல்லை. இதற்கு தேவனும் சாட்சி என்பதை போல எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கிறேன். ரோமர் 1:1 நானே வாசிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்திற்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். பாருங்க, என்னை உத்தமன் என்று எண்ணினபடி அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு காரியம் மிக முக்கியமான. நீங்க பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் ஒண்ணு, அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனும் தேவனுடைய சுவிசேஷத்துக்காக பிரித்தெடுக்கப்பட்டவனும் ஆகிய பவுல். அப்ப இங்க பாருங்க, ஊழியக்காரன், அப்போஸ்தலன் மற்றும் பிரித்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரன். ஆகவே நிச்சயமாகவே முன்னே சொன்னது போல என்னுடைய பிரசங்கம் ஒருபோதும் வஞ்சகத்தினால் உருவாகாது, துர்ராசையினால் இருக்காது, மட்டுமல்ல கபடம் உள்ளதா இருக்காது. ஏனென்றால் எங்களை உத்தமர் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல எங்களுடைய இருதயத்தை சோதித்தருகிற தேவனுக்கு பிரியமாக பேசுகிறோம் என்பதையும் அவர் ஆராய்ந்து பார்க்கிறார் என்று தெளிவுபட எழுதுகிறதை பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரனானேன். எங்க மத்தவங்க பேசுற மாதிரி இல்லைங்க, நானே சொல்றேன். ஆண்டவர் என்னை அழைத்தார். எப்படி அழைத்தார்னா, தேவனுடைய பலத்த சத்துவத்தால். இத்தனை நிந்தைகள், அடி, போராட்டம், கலகம், அமளி, இப்பேற்பட்ட சூழ்நிலைகளில நீங்கள் லூக்கா சுவிசேஷம் முழுவதும் நீங்கள் வாசிப்பீர்கள், அப்போஸ்தலர் நடபடிகள் முழுவதும் நீங்கள் லூக்கா எழுதினதை நீங்கள் பார்ப்பீர்கள், வரலாற்று நூலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இப்பேற்பட்ட போராட்டத்தின் மத்தியிலே அவர் கடந்து வருகிற பொழுது மிக அழகாக எழுதுகிறார். பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாக்கிய, ரொம்ப முக்கியம், இட்ஸ் எ கிஃப்ட். இந்த சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக, திருச்சபையில் உருவாக்கும்படியாக, திருச்சபைகள் பழுகி பெருகும்படியான ஒரு கிஃப்டை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, அதை பெருமையா அவர் சொல்லலைங்க, கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானே.
அவர்கள் தேவன் அவர்கள் வயிறு என்று எழுதுகிறார். அப்படின்னு ஏதோ வயிற்று பிழைப்புக்காக நான் ஊழியத்துக்கு வரலைங்க. இந்த கிருபையை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறார், இந்த வரத்தை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அநேக யூதர்கள் என்னை குறித்து எப்படி வேணாலும் பேசலாம். நீங்கள் ஒரு திருச்சபை உங்கள் மூலமாக, உங்கள் விசுவாசத்தின் மூலமாக உருவாகி இருக்கிறது என்பதை தெளிவுபட மிக அழகாக இந்த மடலை எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நானே வாசிக்கிறேன். 1 தீமோத்தேயு 1:12. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்களேன், நான் பலவீனன் தான், நான் சோர்ந்து போகிறவன் தான், அடிக்கடி என்னால் காரியங்களை செய்ய முடியாது, டிப்ரெஸ் ஆகிற மனதை உடையவன் தான். ஆனால் தெளிவாக எழுதுகிறார், என்னை பலப்படுத்துகிறார். அதனால தான் எழுதுகிறார், என்னை பலப்படுத்தி கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அன்பானவர்களே, ஒருவேளை இதை போன்ற காரியங்கள்லாம் நான் படித்து சோதி தருகிற வேலையில பலவீனத்தின் மத்தியில என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்கிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செயல்படும்படியாக ஒப்பு கொடுக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். அப்ப என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி, திருப்பி எழுதுறார் பாருங்க, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப பாருங்க, என்னை உண்மையுள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு, ஸ்தோத்தரிக்கிறேன். நிந்தைகள், அவமானங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள், பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாம் வரத்தான் செய்து முதல்ல சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எபேசியர் 3:7 பார்த்தோம், அந்த கிருபை இவைகள் என்னை தாங்குகிறது, என்னை பலப்படுத்துகிறது. ஆகவே இந்த ஊழியத்தை நான் தொடர்ந்து செய்வேன், யூதர்கள் என்ன செய்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை என்பதை வெகு நிச்சயத்தோடு கூட தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை பார்க்க முடியும். 2 தீமோத்தேயு 2:2 இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். 1 தீமோத்தேயு 2:2, அதே 1:12, 2 தீமோத்தேயு 2:2 நானே வாசிக்கிறேன். சரி. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. அன்பானவர்களே, தன் உடன் ஊழியனாக தீமோத்தேயுவுக்கு சிறைச்சாலையிலிருந்து கடிதம் எழுதுகிறார். தீமோத்தேயுவுக்கு பல ஆலோசனைகளை கொடுக்கும்படியாகத்தான் இந்த கடிதம் எழுதப்படுகிறது. ஏன் என்று கேட்டால், அவர் ரோமாபுரியில ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டிய சூழ்நிலையில் அவர் இருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் மரிக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை அறிந்து தன் உடன் ஊழியனாகிய தீமோத்தேயுவே, நீ தொடர்ந்து இந்த ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும், ஆகவே ஒரு சில காரியங்களை நான் உனக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லுகிற இடத்துல எழுதுகிற பகுதி தான், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவர்களை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. மிக மிக முக்கியமான விஷயங்க. இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி கூட எதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம்னா, உண்மையாலுமே இந்த வசனம் என்னோடு கூட பேசியது. நான் கற்றுக்கொண்ட காரியங்கள், எனக்கு ஆண்டவர் தெளிவுபடுத்தின காரியங்கள், வேத வியாக்கியானங்கள், 1-2 ஆண்டுகள்ல ஏறக்குறைய 40 ஆண்டு காலமாக நான் இந்த வேதத்தை கற்று வருகிறேன். இது அப்படியே போகக்கூடாது, யாராவது ஒருவருக்கு பிரயோஜனப்பட வேண்டும். ஒரு விஷயம் தெரியுங்களா, நான் போடுற குரூப்ல 150 பேர் இருக்காங்க. ஏற்கிற 5 நாடுகளில் உள்ளவர்கள் கூட இருக்கிறார்கள். ஆனால் அட்டென்ட் பண்ணுகிறவர்கள் 10 பேர், எவ்வளோன்னு தெரியல, 10 பேர் 15 பேர் மட்டும்தான். ஒருபோதும் நான் சோர்ந்து போவதில்லை. உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் நான் பெற்ற காரியத்தை ஒப்புவிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப அந்த உண்மையுள்ள மனுஷர்கள் என்று என்ன, யாருன்னா யாரெல்லாம் உண்மையாலுமே வேதத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையில, குடும்பத்துல, திருச்சபையில, சமுதாயத்துல, ஊழியத்துல எப்படி நான் பயன்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அப்பேற்பட்ட உண்மையுள்ள ஊழியர்கள் தான் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்கு நானும் ஒரு சாட்சி. என்னுடைய அனுபவம் அதை போலதான் உள்ளது என்பதை நான் இந்த நாளில உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆகவே நீங்க பாருங்க, மிக அழகாக எழுதுகிறாரு. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியால் நாங்கள் மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயத்தை சோதி தருகிற தேவனுக்கே பிரியம் உண்டாக பேசுகிறோம். தொடர்ந்து வருகிற 5ஆம் வசனத்தை நம்ம பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, எப்பொழுதுமே உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி, உங்களுக்கு தெரியும்னு எழுதுறாரு பாருங்க. இது மிக மிக முக்கியம். ஏன்னா அவங்க அப்ஜெக்ட் பண்ணவே இல்லை.
மற்ற யூதர்கள் தான் பொறாமையினால் அப்ஜெக்ட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். ஆகவே அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள், புரிந்து கொள்வார்கள் என்பது தெரியும். இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறார். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடியே நாங்கள் ஒரு காலம் இச்சகமான வசனங்களை பேசவில்லை, பொருளாசை உள்ளவர்கள் மாயம் பண்ணவும் இல்லை, தேவனே சாட்சி. திருப்பி பாருங்க, தேவனே சாட்சி என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப நீங்க பாருங்க, இச்சகமான வசனங்களை பேசவில்லை அப்படின்னா என்னங்க, சொல்லவும் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனுஷர்களுக்கு பிரியம் உண்டாகும்படியாக செய்கிற பிரசங்கம், மனுஷர்களை புகழும்படியாக, மனுஷர்களுக்கு அவர்களுக்கு ஒரு 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 அவர்களை உயர்த்தி அவர்கள் விருப்பத்திற்கேற்ற பேசுகிற ஒரு பிரசங்கங்களை நாங்கள் ஒருபோதும் பண்ணினதே கிடையாது. மாயம் பண்ணவும் இல்லை, ஹிப்போக்ரட்டிக்கா எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்ததே இல்லைங்க. மிக அருமையான ஒரு ஊழியக்காரனின் சாட்சி. இது அநேக ஊழியர்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். மாய்மாலமே கிடையாதுங்க. அப்படித்தான் நான் வாழ்ந்தேன் என்று சொல்றார். இதற்கு தேவனும் சாட்சி என்று சொல்கிறார். ஆண்டவர் இந்த காரியங்களை அறிந்திருக்கிறார். உண்மையாலுமே அதை அறிந்திருந்தபடினால தாங்க பவுலின் மூலமாக ஆதி திருச்சபை, அவருடைய உடன் ஊழியர்கள் மூலமாக ஆதி திருச்சபை வளர்ந்து பெருகியது. அன்றைய நாட்டின் உலகம் என்று அழைக்கக்கூடிய ரோமாபுரி வரைக்கும் கொண்டு செல்லப்பட்டது. சாதாரண விஷயம் இல்லைங்க. இது தேவனும் சாட்சி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற வசனத்தை நாம் பார்க்கிறோம். 6ஆம் வசனம், நாங்கள் கிறிஸ்துவின் அப்போஸ்தலராக உங்களுக்கு பாரமாய் இருக்கக்கூடியவர்களானாலும் உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ரொம்ப அழகா ஆணித்தரமா திட்டகாத்திரமா எழுதுறாரு பாருங்க. இதுதாங்க ஒரு ஊழியக்காரருடைய சாட்சி. என்ன சொல்றாரு, நாங்கள் அப்போஸ்தலர் தாங்க, உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடியவர்களானாலும் பாரமாக இருக்கவும் முடியும். அநேக ஊழியக்காரர்கள், அநேக விசுவாசிகளுக்கு, இன்னும் தங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறவர்களுக்கு, ஏன் உலகம் முழுவதும் இருக்கிறவர்களுக்கு பாரமா இருக்கிற ஆட்களும் உண்டு. 5 அப்பம் 2 மீனின் அடையாளமாக 5000 2000 கொடுங்கள் என்று சொல்லுகிற ஊழியங்களும் உண்டு. உங்களுக்கு பாரமா இருக்கக்கூடியவர்கள் தான். ஏனால் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவருக்கு பிழைப்பு உண்டா இருக்கும்படிக்கு அவர்களை போஷிக்க வேண்டியது, அவர்களுக்கு தேவையானவர்களை செய்ய வேண்டியது ஒரு விசுவாசியின் கடமை. அதை எங்களால் செய்ய முடியும், ஊழியக்காரனால செய்ய முடியும். ஆனா நான் அப்படி நடத்துக்கலைங்க. என் கூட இருந்தவர்கள் அப்படி நடக்கவில்லை. பவுலாவது சீலாவாகலும் தீமோத்தேயுவாகலும் யாராக இருந்தாலும் சரி அப்படி பாரமாய் உங்களோடு கூட இருக்கவில்லை. உங்களிடத்திலாவது மற்றவர்களிடத்திலாவது மனுஷரால் வரும் மகிமை நாங்கள் தேடவில்லை. ரொம்ப அருமையான சாட்சியை நம்ம இங்க பார்க்கிறோங்க. ஒரு நாளும் நாங்கள் மனுஷரால் வருகிற மகிமையை தேடவில்லை. How many people pleasing preachers are here nowadays? மனிதர்களை பிரியப்படுத்துகிற, மனிதர்களை மகிமைப்படுத்துகிற கூட்டம் அநேகம் உண்டு, அநேக ஊழியர்கள் உண்டு. இவர் சொல்றாரு, ஐயா அந்த பிஸ்னஸ் எல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுங்க. நாங்கள் ஒருபோதும் அப்படி நடந்ததில்லை. மாறாக கர்த்தரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை. ஏனென்றால் அது கர்த்தருக்குரியது. ரொம்ப அருமையாக டீச் பண்ணுகிறதை நான் பார்க்க முடியும். பாருங்க, இச்சகமான வஸ்துக்களை நான் சொல்லல. பொருளாசை உள்ளவர்களால் மாயம் பண்ணவும் இல்லை. பொருளாசை உள்ளவர்களாய், நல்லா கவனிங்க, பொருளாசை உள்ளவர்களாய் நாங்கள் நடந்து கொள்ளவில்லை அப்படின்னு எழுதினா கூட அதுல ஏதோ ஒரு நியாயம் இருக்கு. மாயம் பண்ணவில்லை அப்படின்னா இது வேணும் அது வேணும், இது இல்லை அது இல்லை, இது தேவை அது தேவை, இப்படி இருந்திருக்கலாம் அப்படி இருந்திருக்கலாம், இப்படி செஞ்சிருப்பேன் பணம் இருந்தா, அந்த மாதிரி ஹிப்போக்ரட்டிக் வேலையெல்லாம் நம்ம கிட்ட கிடையாதுங்க அப்படின்னு தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கு தன்னை பத்தி எழுதுறார். பாரமா இருக்க முடியும். ஏன்னா நான் ஊழியக்காரன், என்னுடைய ஊழியத்தின் தேவைகளை சந்திப்பது உங்களுடைய கடமை, திருச்சபையின் தேவைகளை சந்திப்பது உங்களுடைய கடமை. உங்களை நான் டாக்ஸ் பண்ணியிருக்கலாம், ஆனா நான் பண்ணலைங்க. மட்டுமல்ல, மனுஷனால் வருகிற மகிமையை நான் ஒருபோதும் தேடவில்லை என்று சொல்லி எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நானே வாசிக்கிறேன். கலாத்தியர் 1:10 நான் வாசிக்கிறேன். இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன்? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன்? நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. எப்பேற்பட்ட ஒரு சாட்சி பாருங்க.
நான் ஆண்டவரை பிரியப்படுத்தும்படியாக, ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக நான் வந்திருக்கிறேன். இன்னும் நான் மனுஷனை பிரியப்படுத்திக்கிட்டே என் வாழ்க்கை மூலம் என் பிரசங்கம், என் பேச்சு, என்னுடைய நடத்தை, என்னுடைய செயலெல்லாம் இருக்குன்னா, நிச்சயமாகவே நான் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான் அல்ல என்று எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவே, இவைகள் எல்லாம் உங்களுக்கும் பொருந்தும், எனக்கும் பொருந்தும். ஆகவே இதையெல்லாம் நாம் படிக்கிற பொழுது, ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற பொழுது, நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கும்படியாக, நம்மை நாமே நிதானித்தறியும்படியாக ஒப்புக் கொடுப்பதற்கு தான் இந்த ஆன்லைன் பைபிள் ஸ்டடி. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4:1-2. இப்படிப்பட்ட ஊழியத்தை உடையவர்களாகிய நாங்கள் இரக்கம் பெற்றிருப்பதால் சோர்ந்து போவதில்லை. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து, எப்படி ஒரு சாட்சி பாருங்க, வெட்கமான அந்தரங்க காரியங்களை குறித்து நாங்கள் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும். அப்ப இப்படியெல்லாம் அப்ப நடந்திருக்காங்க, இப்படியெல்லாம் கள்ள போதைகள் இருந்திருக்காங்க, அதனாலதான் எழுதுறாரு. நடவாமலும் தேவ வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷனுடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். மிக அருமையான தன்னுடைய சாட்சியை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்திய திருச்சபைக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். அநேக கள்ள உபதேசங்கள், அநேக கள்ள போதகங்கள், அநேக ஃபால்ஸ் ப்ராஃபட், ஃபால்ஸ் டீச்சிங், இவைகள் எல்லாம் உலா வந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுலும் ஊழியம் செய்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வருகிற 7-8 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 7ஆம் வசனம், உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எனக்கு பிரியமானவர்களானபடியினால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம். பாருங்க, அவர்களை எப்படி பார்த்தாரா? பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல. இதற்கு விளக்கம் நான் கொடுக்கவே வேண்டாங்க. ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை எப்படி காப்பாற்றுவாளோ அதே போல தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளை உங்களை நான் பாவித்தேன். ஒரு தாயை போல உங்கள் நடுவில நான் நடந்து கொண்டேன். மட்டுமல்ல, மிக அழகாக சொல்லுகிறார், எங்கள் 8ஆம் வசனத்தின் பிற்பகுதி, எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். தாயை போல மட்டுமல்லங்க, உங்களுக்காக மரிக்கவும் நான் ஆயத்தமாயிருந்தேன். சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம். அப்பேற்பட்ட கொடுமைகள் அந்த நாட்களில் ஏற்பட்டிருந்தாலும், பாடுகள் உபத்திரவங்கள் இருந்தாலும், அந்த யாசோன் வீட்டில் திருச்சபை கூடுவதற்கு விரோதமாக காரியங்கள்லாம் நடந்தாலுமே, ஒரு தாயை போல நான் உங்களை நேசிக்கிறவனாக அந்த நாட்களில் காணப்பட்டேன், இனியும் காணப்படுவேன் என்று சொல்லுகிறதை போல எழுதுகிறார். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தோம் என்று எழுதுகிறார். பாரு, ஏதோ பவுல் மட்டுமல்ல, அது லூக்காவாக இருக்கட்டும், சீலாவாக இருக்கட்டும், தீமோத்தேயுவாக இருக்கட்டும், அல்லது சில்வானாக இருக்கட்டும், எல்லோரும் நாங்கள் இப்படித்தான் இருந்தோம் என்று சொல்லுகிறதை அவர்களுக்கு எடுத்து காட்டுகிறதை நாம் பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் நானே வாசிக்கிறேன். 14-15 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இதோ உங்களிடத்திற்கு 3ஆம் தர வர ஆயத்தமாயிருந்தேன் இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவதில்லை. நான் உங்களுடையதையல்ல, உங்களையே தேடுகிறேன். பெற்றோருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றோர்களே பொக்கிஷத்தை சேர்த்து வையுங்கள். ஆகவே ஒரு தாயானவளை போல நான் உங்களை காப்பாற்றினேன். எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாய் இருந்தேன். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க ராஜு. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்பவேதனைப்படுகிறேன். ஒரு தாயை போல கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் ஒரு கர்ப்ப வேதனைப்படுகிற ஒரு பவுலாக நான் இருக்கிறேன். மட்டுமல்ல, எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதா இருந்தோம் என்று சொன்னார். இங்க 4 பேர் இந்த இடத்துல வர்றாங்க. 4 பேர், பவுல் வராரு, தீமோத்தேயு வராரு, லூக்கா கூட வராரு, அதே போல சில்வானஸ் வருகிறார்கள். நீங்க யோசிச்சு பாருங்க,
பவுலோடு கூட இருந்தவர்கள் பவுலை போன்றே சுவாபமுடைய கிறிஸ்துவின் குணாதிசயங்களை கற்றறிந்து தங்களுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்துவர்களாய் இருந்தபடியினாலதான் மனதாய் இருந்தோம் என்று சொல்லி எழுதுகிறார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிறதை, தைரியத்தை கண்டு இப்படியாக அவர்கள் நினைத்தார்களாம், அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்களாம். They were all very timid people. எப்படிங்க இப்படி பேசுறாங்க, எப்படிங்க இந்த தைரியம் வந்துச்சு? ஏன்னா அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையின் நிகழ்வுகளை பார்த்து மற்றவர்கள் சொல்ல முடியுமா? ஏன் இவர்கள் இப்படி நடந்து கொள்கிறார்கள்? ஏனென்றால் இவர்கள் இயேசுவோடு கூட இருந்தவர்கள். நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு நம்ம வருவோம். 1 தெசலோனிக்கேயர் 2:9. சகோதரரே, நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமாயிருக்கும். உங்களில் ஒருவனுக்கும் பாரமாயிராதபடிக்கு இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். இப்ப பாருங்க, பாரமா நாங்க அப்போஸ்தலர் தான். இதுலயே நம்ம எத்தனாம் வசனத்துல பார்த்தோம்? 6ஆம் வசனத்துல பார்த்தோம். நாங்க அப்போஸ்தலர் தான், உங்களுக்கு பாரமாக இருந்திருக்க முடியும், நாங்க அப்படி இல்லைன்னு எழுதுறாரு. இப்ப இங்க எழுதுறாரு பாருங்களேன், நாங்கள் பட்ட பிரயாசமும் வருத்தமும் உங்களுக்கு ஞாபகமா இருக்கும். சாதாரண அடிங்களா? சிறைச்சாலையில போட்டு தாக்குறாங்க. பட்டணங்கள் தோறும் இது நடந்துச்சுங்க. பட்டணங்கள் தோறும் இது நடந்துச்சு பவுலுக்கு. இப்பேற்பட்ட பிரயாசமும் வருத்தமும் வந்துச்சு. அப்படி கொஞ்சம் மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ்க்கு கொஞ்சம் இந்த திருச்சபை கொஞ்சம் பணம் அனுப்பிச்சிடுறீங்களா அப்படின்னு அவர் கேட்கல. ஒருவனுக்கு பாரமாயிராதபடி நாங்க வாழவே இல்லைங்க. வாழ்க்கையை தான் இங்க பேசுறாரு. தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். எப்படி பிரசங்கித்தோம்னா, இரவும் பகலும் நாங்கள் வேலை செய்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களிடத்தில் பிரசங்கித்தோம். ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் சரி, இந்த சங்கதியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். முழுவதும் நம்ம வாசிக்க முடியாது. அப்போஸ்தலராகிய பவுல் தன்னுடைய வாதத்தை நிரூபிக்கும்படியாக அநேக பேர் அவரை சிறைச்சாலையில வைத்து தொடர்ந்து துன்பப்படுகிறீர்கள். அவருக்கு விசாரணை செய்ய வேண்டும். சரியான விசாரணை செய்யவில்லை. நீங்கள் பார்த்தீங்களா, அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 18 ஏறக்குறைய 25 வரைக்குமே கூட நம்ம வரலாம். அநேக விசாரணைக்கு அவர் உட்படுத்துகிறார். மீண்டுமாக அவர் ராயனுக்கு அபய விடுகிறார். ஆகவே ரோமாபுரி செல்ல வேண்டியது இருந்தது, எருசலேம் வழியாக செல்ல வேண்டியதா இருந்துச்சு. அப்பதான் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எபேசு பட்டணத்துக்கு ஆட்களை அனுப்புகிறார். அனுப்பி அங்கே எபேசு பட்டணத்திற்கு மூப்பர்களை அழைத்து ஒரு சில ஆலோசனைகளை சொல்றாரு. அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் படிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. இப்படி இருக்கிற வேளையில சொல்றாரு பாருங்க, 33ஆம் வசனத்துல, ஒருவருடைய வெள்ளியையாகலும் பொன்னையாகலும் வஸ்திரத்தையாகலும் நான் இச்சிக்கவில்லை. ஐயா, உங்களுடைய வெள்ளியவோ பொன்னையோ அல்லது வஸ்திரத்தையோ நான் வார்த்தை பாருங்க, நான் இச்சிக்கவில்லை. நீங்கள் அறிந்திருக்கிறபடியா எனக்கும் என்னுடைய கூட இருந்தவர்களுக்கும் இந்த கைகளே வேலை செய்தது. எப்பேற்பட்ட ஒரு சாட்சியை நீங்க பாருங்களேன். ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலன் தாங்க. என்ன சொல்றாரா, எனக்கும் என்னுடைய கூட இருந்தவர்களுக்கும், நான் மட்டும் இல்லைங்க, நான் அநேக பேருக்கு பிழை பூட்டுகிறவனா இருக்கும்படியாக என்னுடைய கைகள் வேலை செய்தது. பகல் முழுவதும் இரவு முழுவதும் தான் வேலை செய்த கிடைத்த பணத்தின் நிமித்தமாக அவர் இந்த ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்க பாருங்க, அடுத்த வசனம், இப்படிப்பட்ட இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதையும் கொடுக்கிறதை பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னதை நினைக்கவும் வேண்டும் என்று எல்லா விதத்திலும் உங்களுக்கு காண்பித்தேன். பாருங்க, அருமையா சொல்றாரு பாருங்க, மிக அழகாக சொல்றாரு. இப்படி பிரயாசம் நான் ஏன் செஞ்சேன்? பலவீனரை தாங்கணும் அப்படின்னா, திருச்சபையில் உள்ள பலவீனரை தாங்கும்படியாக என்னுடைய கரங்களை உழைத்தது. எப்படி உழைத்துச்சு? எனக்கு மட்டுமில்ல, என்னோடு இருந்தவர்களுக்கும். எப்படி? பகல் மட்டும் 8 hours டியூட்டி, 6 hour டியூட்டி கிடையாது, இரவும் பகலும் நான் உழைத்தேன். ஒண்ணு தெரியுங்க, இயேசு கிறிஸ்து இப்படி கற்றுக் கொடுத்திருக்கிறாரு, வாங்குவதை பார்க்கிறோம், கொடுக்கிறதே பாக்கியம். இதை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய ஊழியத்துல
அப்பியாசப்படுத்த விரும்பினேன் என்று சொல்லிவிட்டு சொல்றாரு, இது ஏன் செய்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு மாதிரியை நான் காண்பிக்கிறேன். என் உடன் ஊழியர்களே, முக்கியமாக எபேசு திருச்சபை மூப்பர்களே, இதை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். இப்படித்தான் ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மிக அழகாக தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகளுக்கு எழுதுகிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற 10, 11, 12 வசனங்களை நான் வாசிக்கிறேன். விசுவாசிகளாகி உங்களுக்குள்ளே நாங்கள் எவ்வளவு பரிசுத்தமும் நீதியும் பிழையுமாய் நடந்தோம் என்பதற்கு நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. ஆகவே நீங்கள் எங்களை பார்த்திருக்கிறீர்கள், நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், நீங்களும் சாட்சி, தேவனும் சாட்சி. மேலும் தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி உற்சாகப்படுத்துகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நீங்க பாருங்க, 7ஆம் வசனத்துல பால் குடிக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல, அப்படி பாலூட்டி சீராட்டி மட்டும் நான் வளர்த்துல, ஒரு தகப்பனை போலவும் நான் இருந்தேன். உங்களில் ஒவ்வொருவருக்கும் புத்தியும் தேர்தலும் எச்சரிப்பும் சொன்னதை அறிந்திருக்கிறீர்கள். நீ வலியுவி போகிற நேரத்துல, விலகி போகிற நேரத்துல உனக்கு நான் தகப்பனை போல புத்தி சொல்லி இருக்கிறேன். நீ பலன் குறைந்த வேளையில, உற்சாகம் குறைந்த வேளையில உங்களுக்கு வேதத்தின் மூலமாக தேர்தல்களை நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். கண்டிப்பாக உணர்த்தி எச்சரிப்பி நான் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு தாயை போல, ஒரு தகப்பனை போல தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகள் தங்களுடைய ஊழியத்துல சுவிசேஷத்தை அறிவித்ததுல அவர் பயன்படுத்தினபடியினால்தான் மிக அழகான ஒரு திருச்சபை உருவானது என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வருகிற 13ஆம் வசனத்துல, ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாய் ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதுனால நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும் செய்கிறது. இதை குறித்து தான் 1ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 2, 7, 9 வசனங்களை அப்படியே இந்த வசனத்தை வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஆகவே உங்களுக்குள் அது பலன் செய்தது என்று எழுதுகிறதை பார்க்கிறோம். அதன் விளைவாகத்தான் அநேக போராட்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் மத்தியிலும் விசுவாசிகள் உறுதியாக இருந்து ஒரு திருச்சபையை கட்டும்படியான கிருபையை அந்த நாளில தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற தெசலோனிக்கே சபை விசுவாசிகள் கற்றுக்கொண்டார்கள், பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி அவர்களை மெச்சிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். 14ஆம் வசனம், எப்படியெனில் சகோதரரே, யூதேய தேசத்தில் கிறிஸ்து இயேசுக்குள்ளான தேவனுடைய சபைகளை நீங்கள் பின்பற்றுகிறவர்களாகி அவர்கள் யூதரால எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் உங்கள் சுய ஜனங்களால் பாடுபட்டீர்கள். இதுல ஏதோ புறஜாதிகளால் நிறைந்த திருச்சபை என்று சொன்னாலுமே அங்க யூதர்களும் அநேகர் இருக்கிறதை நாம் தெசலோனிக்கே திருச்சபையில நம்ம பார்க்க முடியும். யூதேய தேசத்தில் இருந்த போது சபைகளை நீங்கள் பின்பற்றுவர்களாகி யூதராலே அவர்கள் எப்படி பாடுபட்டார்களோ அப்படியே நீங்களும் பாடுபட்டீர்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று எழுதுகிறதை பார்க்க முடியும். நீங்க பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 1 to 4 யாராச்சும் வாசிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக் கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதினாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதினாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாய் இருந்தபடியினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. இது பேதுரு யோவானுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சம்பவத்தை நம்ம இங்க பார்க்கிறோம். ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், இது விளக்குவதற்காக. நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு மனப்பாடமாக தெரிந்திருக்கும். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். முதல்ல எருசலேம்ல ஆரம்பிக்குது, யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசி பரியந்தம், அதாவது ரோமாபுரி இதை மீன் பண்ணுகிறது, நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்கள். அப்ப நீங்க பாருங்களேன், இந்த சம்பவம் இப்ப வாசிச்ச சம்பவம் எல்லாம் எங்க நடக்குதுன்னா எருசலேமிலும் யூதேயாவில் நடந்த சம்பவம். தொடர்ந்து நீங்க பாருங்க, 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க.
அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அவனைன்னா இங்கு ஸ்தேவானை. அக்காலத்திலே எருசலேமில் சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேய சமாரிய தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். இப்பதான் யூதேயாவுக்கே சுவிசேஷம் போகுது, சரிங்களா? யூதேயாவை விட்டு போகுது. ஆகவே அநேக பாடுகள் அவர்கள் பட்டார்கள். அதே போல நீங்களும் பாடுபட்டீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சிதறப்படுவதற்கு முன்பதாக நீங்கள் பாடுபட்டீர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று பவுல் தெசலோனிக்கேயர் திருச்சபை விசுவாசிகள் எழுதுகிறதை பார்க்கிறோம். 15ஆம் வசனம் 1 தெசலோனிக்கேயர் 2:15. அந்த யூதர்கள் கர்த்தராகிய இயேசுவையும் தங்கள் தீர்க்கதரிசிகளும் கொலை செய்தவர்களும் எங்களை துன்பப்படுத்தினவர்களும் தேவனை கேட்காதவர்களும் மனுஷர் யாவருக்கும் விரோதிகளாய் இருந்தது. நீங்க பாருங்க, அந்த கொடுமை செய்த யூதர்களை குறித்து எப்படி ஒரு சாட்சி கொடுக்கிறான்னு பாருங்க. தங்கள் தீர்க்கதரிசிகளை கொலை செஞ்சாங்க, கொலை செய்தவர்களாக காணப்பட்டார்கள், எங்களை துன்பப்படுத்தியவர்களாக காணப்பட்டார்கள், அவர்கள் தேவனுக்கு ஏற்காதவர்கள், மனுஷர் யாவருக்கும் விரோதிகளாய் இருந்தவர்கள். அவர்கள் மத்தியிலும் நீங்க பாடுகள் துன்பங்களை எல்லாம் மேற்கொண்டு ஒரு நல்ல திருச்சபையை உருவாக்கும்படியாக ஒரு மாதிரியாக நீங்கள் இருந்தீர்கள் என்று மெச்சிக்கொள்கிறதை நான் பார்க்க முடியும். இந்த வசனத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆகவே நீங்க பார்க்கலாம். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். மத்தேயு 23:37. இது இயேசு கிறிஸ்து யூதர்களை குறித்து சொல்லுகிற சாட்சி. அன்றியும் அவர் அடைந்த ஆக்கினையின் முகாந்தரத்தை காண்பிக்கும் பொருட்டு இவன் அம்மா யூதருடைய அம்மா ராஜாவாய் அம்மா 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 ஒரே நிமிஷம், நானே வாசிச்சிடுறேன். மியூட் பண்ணுங்க, நானே வாசிச்சிடுறேன். அந்த வசனம் தப்பு. மத்தேயு 23:37 வாசிக்க சொன்னேன். எருசலேமே எருசலேமில் ஒரு எருசலேமே வாசிங்க தீர்க்கதரிசிகளை வாசி கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமற் போயிற்று. அடுத்தது, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்களே, இப்பேற்பட்ட யூதர்கள் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் கொலை செய்தவர்கள், தீர்க்கதரிசிகளையும் கொலை செய்தவர்கள், எங்களை துன்பப்படுத்தினவர்கள், தேவனுக்கு ஏற்காதவர்கள், மனுஷர் யாவருக்கும் விரோதமாயிருந்தார்கள். இப்பேற்பட்ட யூதர்கள் மூலமாக வந்த கொடுமைகளையும் நீங்கள் சகித்து, பாடுகள் உபத்திரவங்களை சகித்து ஒரு சாட்சியுள்ள திருச்சபையாக இருப்பதை நினைத்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி அவர் எழுதுகிறதை நான் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புறஜாதியார் ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் அவர்களோட கூட பேசாதபடிக்கு தடை பண்ணுகிறார்கள். இவ்விதமாக எக்காலத்திலும் தங்கள் பாவங்களை நிறைவாக்குகிறார்கள். அவர்கள் மேல் கோபாக்கினை பூரணமாய் வந்திருக்கிறது. கிளீனா எழுதிட்டாரு. கோபாக்கினை யூதர்கள் மேல் பூரணமாய் வருகிறது இல்ல, வந்திருக்கிறது. ஏன்னா இது அப்போஸ்தலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மத்தேயு 23:37 36 38 39 வசனங்களை சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் இந்த யூதர்களுடைய வாழ்க்கையின் காரியங்கள் விளைவாக எப்படி அவர்கள் சிதறடிக்கப்பட்டு உலகம் எங்கும் அவர்கள் சிதறப்பட்டு அநேக நாடுகளுக்கு அகதிகளாய் கடத்தப்பட்டு அநேக துன்பங்கள் இன்னல்களை எல்லாம் அவர்கள் அடைந்தார்கள் என்பதை நாம் சரித்திரத்தின் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு நல்லா தெரியும், ஜெர்மனி தேசத்துல ஒரே நாளில 6 லட்சம் மக்கள் கொலை செய்யப்பட்டதை சரித்திரத்தில் நாம் பார்க்க முடியும். உலகமெங்கும் சிதறப்பட்டு போனார்கள். ஆகவே இந்த யூதர்களுடைய நிலைமை எப்படியாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிறேன். ஒருவேளை நீங்கள் படித்திருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நல்லதுதான். இல்லாவிட்டால் இந்த புத்தகத்தை வாங்கி இந்த சரித்திரத்தை நீங்கள் படியுங்கள். புத்தகத்தின் பெயர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், யூதர்களின் சோக வரலாறு. யூதர்களின் சோக வரலாறு. இந்த புத்தகத்தை தொகுத்தளித்தவர் எழுதிக்கிங்க, தொகுத்தளிப்பவர் சகோதரர் கே செல்வின் தங்கத்துறை. சகோதரர் கே செல்வின் தங்கத்துறை. ஆக்சுவலி இது ஒரு வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் வெளியீடு, வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் சென்னை அவர்களுடைய வெளியீடு, பப்ளிகேஷன். யூதர்களின் சோக வரலாறு, தொகுத்தளிப்பு சகோதரர் கே செல்வின் தங்கத்துறை. இது வேர்ட் ஆஃப் கிரைஸ்டுடைய பதிப்பகத்தினுடைய வெளியீடு. இதை நீங்கள் புத்தகத்தில் அந்த இடங்களில் சென்று
எல்லா புத்தக கடையிலும் கிடைக்கும், நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். 17ஆம் வசனம், சகோதரரே, நாங்கள் இருதயத்தின்படி உங்களோடு இருந்து சரீரத்தின்படி கொஞ்ச காலம் உங்களை விட்டு பிரிந்திருக்கிறபடினாலே உங்கள் முகத்தை பார்க்க வேண்டும் என்று மிகுந்த ஆசையோடு அதிகமாய் பிரயத்தனம் பண்ணினோம். அப்ப எழுதுறாங்க, போராட்டத்துக்கு மத்தியில தான் நான் வெளியே வந்திருக்கேன். எங்க வந்தேன்? தெஸ்லோனிக்கேல துரத்தப்பட்டு பெரோயா வந்தேன். பெரோயாலேருந்து துரத்தப்பட்டு ஆஹ் அத்தேனை வந்தேன். அத்தேனையிலிருந்து துரத்தப்பட்டு கொரிந்துக்கு வந்திருக்கிறேன். அங்கிருந்து தான் இப்ப இந்த மடலை நான் எழுதுகிறேன். உங்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை அதிகமா இருந்தது. பிரயத்தனம் பண்ணினோம். ஏதோ ஒரு காரணத்தினாலே, பல காரணங்கள் அதில் இருக்கிறது, அது நடைபெறாமல் போனது. ஏனென்றால் நான் உங்களோடு இருந்த போது இப்போதும் சரி, நான் உங்கள் தாயை போல தந்தையை போல உங்களை நேசிக்கிறபடியினால் மீண்டும் உங்களை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். வசனம் 18-20 செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி தான். ஆகையால் நாங்கள் உங்களிடத்தில் வர 2 தரம் மனதாயிருந்தோம். பவுலாகிய நானே வர மனதாயிருந்தோம். சாத்தானோ எங்களை தடை பண்ணினார். எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கிரீடமாயிருப்பவர்கள் யார்? பவுலின் நிருபங்கள்லேயே 14 நிருபத்துல இந்த மாதிரி சாட்சிய யாருக்கிட்டையும் அவர் சொன்னதாக எனக்கு தெரியல. எங்களுக்கு நம்பிக்கையும் விசுவாசிகள், தெசலோனிக்கே திருச்சபை விசுவாசிகள், எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷமும் மகிழ்ச்சியின் கிரீடம் என்று சொல்லி அவர்களை புகழுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவர்களுடைய சன்னிதானத்துல நீங்கள் அல்லவா அப்படி இருப்பீர்கள், நீங்களே எங்களுக்கு மகிமையும் சந்தோஷமுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்களை மெச்சிக்கொண்டு இந்த அதிகாரத்தை அவர் நிறைவு செய்கிறதை நாம் பார்க்க முடியும். எனவே கண்பானவர்களை, இந்த நாளிலும் இந்த 2ஆம் அதிகாரத்தை தியானிப்பதன் மூலமாக ஆவியானவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார்.